أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله الصلاة والسلام على رسول الله ربنا زدنا علما رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي يا فتاح سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم يا الله யா ரப்பே ரஹ்மானே உன்னுடைய வேதத்தை எங்கள் உள்ளத்திற்கு வசந்தமாக ஆக்கி தந்தர்லி அல்லா எங்களை கவலையை அகற்றக்கூடியது ஆக்கி யா அல்லா எங்கள் அனைவருக்கும் அற்கிருபை ரஹ்மத் செய்வாயாக யா அல்லா யா அல்லா இந்த ஆய்வின் மூலம் எங்கள் ஈமானை அதிகரிக்க செய்ய அல்லா யா அல்லா எங்கள் தக்குவாவோடு அழகான முறையில் தொழுகையை நிறைவேற்றக்கூடியவர்களாக மற்ற அமல்கள் செய்வதற்கும் கிருப செய்ய அல்லா ஆமீன் யா ரப்பல் ஆலமீன் அல்ஹம்துலில்லாஹ் இப்ப நம்ம பார்த்து வரோம் ததப்புர் குர்ஆன் ஒரு ஆய்வு. அதுக்கு நம்ம எடுத்துக்கிட்ட சூறா முதல் சூரத்துல் ஃபாத்திஹா. அல்ஹம்துலில்லாஹ் ஒவ்வொரு நேரமும் அல்ஹம்துலில்லாஹ் நிறைய இருக்கு சூரத்துல் ஃபாத்திஹாக்கு. தப்சீர்கள்லாம் பண்ணி நிறைய கோணத்துல பார்த்திருக்கோம், கேட்டிருக்கோம். இப்ப பார்த்தா அவுது பிஸ்மி ஓதிக்கிட்டு இருக்கையிலேயே அல்ஹம்துலில்லாஹ் ரொம்பவே அப்படியே பறந்து விரிந்து சிந்தனை எல்லாம் வேற எங்கிட்டுமே போகாம அப்படியே அதுக்குள்ளேயே போற மாதிரியான ஒரு ஃபீலிங் எனக்கு இருக்குது. உங்களுக்கெல்லாம் எப்படிங்கிறது தெரியல. வேற யாரு என்ன ஃபீல் பண்ணீங்க? உறவினர்கள்கிட்ட சிலது அந்த மனக்கசப்பா சில வார்த்தையில அவங்க விட்டுடுறாங்க. இப்ப அதெல்லாம் கொஞ்சம் மனசுல எனக்கு வருத்தமா இருந்து. ஆனா இத கேட்ட உடனே நான் எல்லாத்தையுமே கால் பண்ணி அவங்க தப்பு செஞ்சிருந்தாலும் அதை நான் ஒரு பக்கம் வச்சுட்டு நானே அவங்களோட எடுத்து எல்லாருக்கும் சலான்னு சொல்லி கதைச்சிட்டேன் சிஸ்டர். அல்ஹம்துலில்லாஹ். பாத்தீங்களா, கேட்டது அல்லாஹ்வுடைய வசனத்தை கேட்டதோட விளைவு நமக்குள்ள வந்த மாற்றத்தை பாத்தீங்களா? அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் உங்களுக்கு பரக்கத் செய்வான். சுப்ஹானல்லாஹ். பாத்தீங்களா இவ்வளவு நமக்குள்ள ஒரு மாற்றத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கொடுக்குறான்னு. அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். என்னன்னா நாங்களே எவ்வளவோ சொல்லி பார்த்தோம். அவ வந்து கேட்டா. ஆனா இப்ப நீங்க உங்க குரூப்புக்கு வந்து இத கேட்ட பிறகு அவ எனக்கே எடுத்து சொன்ன இப்படி எல்லாம் கதைச்சுன்னு சந்தோஷப்பட்டோம் நாங்க. அல்ஹம்துலில்லாஹ். நீங்க அதான் உங்களுக்கு நான் தனிப்பட்ட முறையில மெசேஜ் அனுப்பணும்னு நினைச்சேன். சரி என்ன தங்கச்சிய வாயால சொல்லட்டுமான்னு நினைச்சு வெயிட் பண்ணிக்கிட்டு அல்ஹம்துலில்லாஹ். உண்மையிலேயே இந்த அல்லாஹ்வுக்காக செய்யறது. நம்ம போறோம், ஒரு முள் கிடக்குது, ஒரு கண்ணாடி கிடக்குது, இது அல்லாஹ் தெருவுல இருக்கிறத ஓரத்துல எடுத்து போட்டா எனக்கு நன்மைன்னு சொன்னா அப்படிங்கறதுக்காகடா அது தெருவுக்கு போகையில செய்யக்கூடிய திக்ர். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். உங்கள்ட்ட இருந்து நாங்க ஒரு ரோல் மாடலை எடுத்துக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் ஆட்சி கொடுக்கட்டும். அடுத்து வேற அம்மா, நானும் நேத்து வந்து எவ்வளவுதான் வெளியில கைண்டா நடந்துக்கிட்டாலும் குழந்தைங்கள்ட்ட நம்மள அறியாமையே அவங்க செய்யற சின்ன சின்ன தப்புகள்னால நம்மளுக்கு கோபம் வந்துடுது. நேத்து குழந்தைங்க எவ்வளவு கேட்கலனாலும் அல்லாஹ் எப்படி நம்ம கிட்ட கருணை காட்டுறான் அதே மாதிரி நம்மளும் கருணை காட்டணும்னு சொல்லிட்டு என்ன அறியாமையே கொஞ்சம் நீங்க சிஸ்டர் நீங்க சொன்னதெல்லாம் ஒரு ஞாபகம் வந்து என்னோட டோனை கம்மி பண்ணிக்கிட்டு அந்த குழந்தைங்கள்ட்ட பொறுமையா சொல்றதுக்கு நிறைய ட்ரை பண்ணம்மா. அல்ஹம்துலில்லாஹ். உண்மையிலேயே இவ்வளவு மாற்றங்கள் இருக்குதுந்தா உண்மையிலேயே இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய கஷ்டம், ஒரு சிரமம். அல்லாஹ்வுடைய வசனத்தை என்னோட சிந்தனையில என்னுடைய சிறிய சிந்தனை அதுல இருந்து உருவான ஒரு சில விஷயங்களுக்கே இவ்வளோ ஒரு பெரிய மாற்றங்கள் நம்ம வாழ்க்கையில வருதுன்னா இன்னும் நம்ம எல்லாரும் சேர்ந்து பலவிதமா சிந்திச்சோன்னா இன்னும் எவ்வளவு பெரிய மாற்றங்கள் வரும் நம்ம வாழ்க்கையில. இன்னொன்னு ஒரே ஒரு விஷயம் சொல்லணும் சிஸ்டர். நீங்க சிந்திக்கணும் நிறைய விஷயங்கள் நான் ட்ரை பண்ணிருக்கேன். கேள்வி கேட்கணும்னு நீங்க சொன்னதுக்கு அப்புறம் தான் நிறைய தோணுது. நிறைய விஷயங்கள் நான் மத்த குர்ஆன் ஆயத்துகள் ஓதும் போது இது ஏன் வந்துச்சுன்னு இந்த மாதிரி கேள்வி கேட்கணும்னு நினைச்சு பார்த்ததே இல்ல. சுப்ஹானல்லாஹ். நம்ம எல்லாரும் யோசிப்போம் கேள்வி கேட்கறது தப்பு அப்படிங்கிற மாதிரியான ஒரு சிந்தனையிலே வளர்ந்துட்டோம் தானே. அன்னைக்கு அல்லாஹ்வுடைய வார்த்தை அதுல கேள்வி கேட்க கூடாது அப்படிங்கிற மாதிரி நம்ம யோசிச்சு வளர்ந்துட்டோம். இல்ல அல்லாஹ்வுடைய வார்த்தையில சரியான கேள்விகள் கட்டாயம் கேட்கலாம். கேள்வி வந்ததுனாலதான் ஒரு தேடல் வருது. அதனோட இன்னும் நம்ம நிறைய ஆராயறதுக்கு வாய்ப்பா இருக்கு. அல்ஹம்துலில்லாஹ் சிஸ்டர். அல்ஹம்துலில்லாஹ். ஃபாத்தியா சூரத் ஓதுறேன்னா அது பொருள் ஞாபகம் வருமே ஒழியா இந்த அளவுக்கு ஆழமா கருத்து நாங்க அவளுக்கு விளங்கி இருக்கல. இப்ப ஒவ்வொரு சொல்லுக்கும் ஒவ்வொரு இதுக்கும் அந்த ஆழ்ந்த கருத்தை நாங்க இப்படிப்பட்ட ரஹ்மானோடையா நாங்க இது கதைக்கிறோம்ன்றது அந்த எங்களோட உள்ளத்துல இதா பதியுது. அது வச்சு எங்களுக்கு உண்மையிலே சந்தோஷம். அல்ஹம்துலில்லாஹ். அல்ல எங்களோட இந்த இருக்கிற இன்னும் கொஞ்சம் ஆயுள்ல சரி இந்த மாதிரி ஒரு விஷயத்த நாங்க அறிஞ்சு கொண்டோமேன்றதுக்காக நாங்க அல்லாஹ்க்கு ஷுக்ர் செய்ய வேணும். அல்ஹம்துலில்லாஹ். அதோட உங்களுக்கு ஜஸாக்கல்லாஹ்.
கொஞ்சம் சிஸ்டர் நீங்க உங்களுடைய கருத்துக்களை சொன்னீங்க. உங்களுடைய கருத்துக்களை நீங்க உண்மையிலேயே ஷேர் பண்ணுங்க. அப்பதான் வந்து ஏன்னா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒவ்வொருத்தருக்கும் வித்தியாசமான சிந்தனை, திங்கிங் இதெல்லாம் அல்லாஹ் குடுத்துருக்கான். அத நம்ம உண்மையிலேயே ஷேர் பண்ணிக்கணும். இது நம்மளோட ஷேரிங் ஒவ்வொன்னுமே வந்து சதக்கத்துல் ஜாரியா. நம்மள பார்த்து நம்மளும் விட்டு குடுக்கணும் தானே! ரஹ்மான் நம்மள கருணையோட பார்க்கறத விரும்புறோம்ல. இப்படின்னு சொல்லிட்டு அந்த சிஸ்டர் மட்டும் தான் செய்வாங்களா? நானும் என்னுடைய ஃபேமிலியோட அப்படி இருப்பேன். மட்டும் தான் பிள்ளைங்களோட கைண்டா இருக்குமா? நாங்களும் இன்னும் அத விட இருப்போம். அப்படிங்கிற ஒரு ஒரு தாட் எல்லாருக்கும் வரும். அதனால நீங்க எல்லாருமே நம்ம ஒருத்தரோட ஒருத்தர் ஷேர் பண்ணிக்குவோம் இன்ஷா அல்லாஹ். அடுத்து ஸ்டார்ட் பண்றோம். أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم அஸ்ஸலாமு அலைக்கும். இன்ஷா அல்லாஹ் இன்னைக்கு அடுத்த வசனம், அது அல்ஹம்துலில்லாஹிக்கு அப்புறம் வர அடுத்த வசனம் வந்து அர் ரஹ்மான் இர் ரஹீம், அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையோன். அந்த வசனத்துக்கு நம்ம முழுசா ஆல்ரெடி பார்த்துட்டோங்கிறனால நான் அதுக்கு இன்னொரு ஸ்லைட் பண்ணல. ஆனா ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லணும்னு நினைக்கிறேன். அல்லாஹ் வந்து பிஸ்மில்லாஹிர் ரஹ்மான் இர் ரஹீம், அதுலயே அர் ரஹ்மான் இர் ரஹீம் சொல்லிட்டான். திரும்பவும் அர் ரஹ்மான் இர் ரஹீம்னு ஒரு தனியா ஆயாவா அதை சொல்லும் போது, ஒரு விஷயத்தை திரும்ப சொல்லும் போது அதை நம்மளுக்கு எம்பசைஸ், அதோட முக்கியத்துவம் அல்லாஹ் கொடுக்குறான். அதாவது திரும்பவும் அல்லாஹ் எப்படிப்பட்ட கருணையாளன், அல்லாஹ் எப்படிப்பட்ட மென்மையானவன், அல்லாஹ் வந்து கருணை விரும்புறான், மென்மை விரும்புறாங்கிறத நம்மளுக்கு அல்லாஹ் திரும்பவும் முக்கியத்துவத்தை உணர்த்துறாங்கிறத புரிஞ்சுக்கணும். இப்ப மாலிக் யௌமித்தீன், அதுல மாலிக்னா அரசன் அப்படின்னு அர்த்தம். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்காங்க, நியாய தீர்ப்பு நாளின் அல்லாஹ் பூமியை பிடித்து வானங்களை தனது வலக்கரத்தால் சுருட்டி பின்னர் அறிவிப்பான், நானே அரசன். பூமியின் அரசர்கள் எங்கே? கொடுங்கோலர்கள் எங்கே? கர்வம் கொண்டவர்கள் எங்கே? இன்னைக்கு நான் தான் அரசன். அல்லாஹ் வந்து இந்த இடத்துல மாலிக் யௌமித்தீன், நியாய தீர்ப்பு நாளின் அரசன் அப்படின்னு தானே சொல்றான். சோ மாலிக் அப்படின்னா வந்து அதிகாரம் உடையவன், சர்வ வல்லமை பெற்றவன், அதிபதி, சக்தி வாய்ந்தவன், அனைத்தையும் தன் கட்டுப்பாட்டிற்குள் வைத்திருப்பவன் இப்படிங்கிற பொருளெல்லாம் கொண்டதான் மாலிக். இப்ப மாலிக்கு அப்புறம் தீர்ப்பு நாள், மாலிக்கு யௌமித்தீன், யௌமித்தீன்னா தீர்ப்பு நாள். அல்லாஹ் வந்து இங்கு கூலி வழங்கும் நாளை மட்டும் குறிப்பிட்டதற்கான காரணம், நம்ம கேட்டோம் தானே, நம்ம கேள்வி கேட்கும் போது சூரா ஃபாத்திஹா மீனிங் படிச்சுட்டு ஏன் அல்லாஹ் இந்த இடத்துல மத்த விஷயங்கள்லாம் சொல்லாம தீர்ப்பு நாள் பத்தி மெயினா சொல்றான் அப்படின்னா, அந்நாளில் அவனை தவிர வேறு எவரும் எதன் மீதும் உரிமை கோர முடியாது. அந்நாளில் அவனது அனுமதியின்றி எவரும் பேச அனுமதிக்கப்பட மாட்டார்கள். அத்தீன் என்றால் கணக்கிடுதல், கூலி அல்லது தண்டனை என்று பொருள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லியிருக்காங்க, நீங்கள் கணக்கிடப்படுவதற்கு முன் உங்களை கணக்கிட்டுக் கொள்ளுங்கள், நீங்கள் எடை போடப்படுவதற்கு முன் உங்களை எடை போட்டுக் கொள்ளுங்கள், மற்றும் உங்கள் செயல்களை அறிந்தவரின் முன் மிகப்பெரிய கூட்டத்திற்கு தயாராகுங்கள். புத்திசாலி என்பவர் தன்னைத்தானே கணக்கிட்டு மரணத்திற்கு பின்னுள்ள வாழ்க்கைக்காக செயல்படுபவர் ஆவார். சோ இது வந்து மாலிக் யௌமித்தீனோட விளக்கம் சுருக்கமா. இப்ப வந்து நம்மளுடைய இந்த ஒரு வசனத்தை பார்த்தாச்சு. மாலிக்னா அரசன், யௌமுத்தீன்னா தீர்ப்பு நாள். இப்ப இந்த வசனத்தை நம்ம படிச்சு முடிச்சது பின்னாடி அல்லாஹ் நம்மள்ட்ட என்ன சொல்ல நாடுறான், அல்லாஹ் நம்மளுக்கு என்ன கட்டளையிடுறான், இந்த வசனத்துல நம்ம படிச்சது மூலமா நம்ம வாழ்க்கையில எப்படி இதை அமல்படுத்துறது. அல்லாஹ் என் அரசன், எனவே அவன் கட்டளைக்கு முழுமையாக நான் கட்டுப்படுவேன் இன்ஷா அல்லாஹ். அரசனாகி அல்லாஹ் என் செயல்களுக்கு ஏற்ப என்னை தண்டிக்க ஆற்றல் உள்ளவன். எனவே அல்லாஹ்வின் தண்டனையை பெற்று தரும் அனைத்து காரியங்களிலிருந்தும் என்னால் இயன்ற அளவு விலகி இருப்பேன் இன்ஷா அல்லாஹ். யாருமே யாருக்குமே உதவ முடியாத மறுமை நாள்ல அதிபதியான அல்லாஹ்வின் உதவியை பெற நான் வாழும் காலத்திலே அல்லாஹ்விடம் துவா செய்வேன். தீர்ப்பு நாள் வருவதற்கு முன் என்னை நானே சுய பரிசோதனை செய்து என் காரியங்களை, செயல்களை மாற்றிக்கொள்வேன், என் வழக்கங்களை கூட்டிக் கொள்வேன். இது என்னுடைய சிந்தனையில வந்த ஒரு சில விஷயங்கள். உங்களுக்கு வேற எதுவும் தோணுச்சுனாலும் சொல்லுங்க இன்ஷா அல்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ். மாலிக் அல்லாஹ் தான் நம்மளுடைய எஜமானன். அவன் தான் எல்லாத்துக்கும் அதிகாரம் உள்ளவன். ஆனா நம்ம இன்னைக்கு நம்ம வீட்டுக்கு எஜமானியா இருக்கோம் இல்லையா? நாம தான் எல்லாத்துலயும் அதிகாரம் செலுத்திக்கிட்டு இருக்கிறோம். ஆனா இது இங்க மட்டும்தான். இந்த அதிகாரத்தை நம்ம கரெக்டான வழியில பயன்படுத்தும் போது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்க, ஒவ்வொருத்தரும் பொறுப்பாளர், அவரவருக்கு கொடுக்கறத பத்தி கேட்கப்படுவாங்க, அதை பத்தி நாளை மறுமையில விசாரிக்கப்படுவாங்கங்கிற அந்த ஹதீஸ் தான் ஞாபகத்துக்கு வருது. நமக்கு கொடுத்த அந்த பொறுப்பை அழகான முறையில செய்யணும். நாளைக்கு அந்த எஜமானன்ட்ட போய் நம்ம கணக்கு கொடுக்கணும் அப்படிங்கறது நினைச்சாவே இதெல்லாம் பார்க்கல அச்சமாவும் பயமாவும் இருக்கு. உங்களுக்கு ஏதாச்சும் கேள்விகள் வருதா? ததபுர்ன்ற அந்த லெசன் பார்க்கணும் நீங்க சொன்னீங்க, இதை பார்த்துட்டு வாங்க, கேள்விகளோட வாங்க. எனக்கு இது புரியல. இது தஃசீரோட தொடர்புபடுத்தி பாக்குறதா இல்ல தர்ஜிமாவோட சம்பந்தப்பட்டதா? இது யாரு, நாங்க இதுல வச்சு என்ன கேள்வி, எனக்கு அது புரியவே டைம் எடுத்தது இந்த இத. அப்ப சரி தர்ஜுமாவை பாப்போம், மேல சும்மா அப்படியே பார்த்துட்டு தான் யோசிச்சுட்டு இருக்கிறேன்.
எனக்கு என்ன நினைச்சது, இப்ப கரண்டா நான் கோத்ரூ பண்ற ஒரு விஷயத்தோட எனக்கு இந்த இந்த மாலிக் யௌமித்தீன் அப்படியே எனக்கு வந்து இந்த அந்த தர்ஜுமா இடத்துல நின்று யோசிச்சேன். என்னடா இப்ப தர்ஜுமால வாசிச்சுட்டு இருக்கிறோம், நிறைய நானும் அதுல நிறைய வாசிக்கிறேன். நிறைய சோதனைகள், நரகத்துல வேதனைகளுடைய சம்பவங்கள், வரலாற்று சம்பவங்கள், நபிமார்கள் அந்த சமுதாயங்களுக்கு வரப்பட்ட தண்டனைகள் இதெல்லாம் வாசிச்சுட்டே இருக்கிறது எனக்கு சரியான ஹெவி ஆயிக்குது. அது தொடர்ந்து அதே நிறைய வர்றது சரியான ஹெவியாறது. நான் உங்கள்கிட்ட கூட சொல்லியிருந்தேன், எனக்கு சொர்க்கத்தை பத்தி வசனங்கள் வாசிக்க ஆசை ஆகிக்குதுண்டு. அது நான் உங்கள்கிட்ட கெஷுவலா சொன்னாலே எனக்கு அது சரியான ஹெவியா இருந்துச்சு. அப்ப இதுல எப்படியே பார்த்துட்டு இருக்கிற நேரம் நான் என்ன யோசிச்சேன், அல்லாஹ் வந்து இந்த சூரா பிஸ்மிலோட தொடங்குது, குர்ஆன்ட ஆரம்பமாவே இது இருக்குது. இதை வச்சுதான் நாங்க நேர்வழி தேடணும்னு சொல்லி அந்த நோக்கத்தோட குர்ஆனை அணுகணும்ங்கிற மாதிரியான இந்த இதை கொண்டாந்து முன்னிலைப்படுத்தி வச்சிருக்கு இந்த சூறாவை. அப்ப இந்த சூரா பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், அல்லாஹ் வந்து தன்னை எப்படி அடையாளப்படுத்திக்கிறான்டா, தன்னை ரஹ்மான் ரஹீம் தான் முதலாவதான அடையாளப்படுத்திக்கிறான். அதுக்கு பிறகு அது ஹம்த், நான் புகழுக்குரியவன் சொல்றான், என்ன ஆலமீன் அல்ஹம்துலில்லாஹ் தன்னை ரப்புன்னு தன்னை அடையாளப்படுத்துறான். அதுக்கு பிறகு திரும்ப வந்து அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அர் ரஹ்மானிர் ரஹீம் தன்னை ரஹ்மான் ரஹீம்ன்றான். அதுக்கு பிறகுதான் நான் மாலிக் யௌமித்தீன்ங்கிறத தன்னை வந்து இறுதி நாளின் அரசன் அப்படி சொல்லி தன்னை அடையாளப்படுத்துறான். அப்ப நாங்க வந்து நாங்களும் அந்த இஸ்லாத்தை அணுகிற நேரம் அல்லாஹ் தண்டிப்பான், அல்லாஹ் இறுதி பாப்பான், இல்ல எடை போட்டு பாப்பான், அந்த 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 நோக்கங்களோட மட்டுமே பார்க்க தேவையில்லை. அல்லாஹ் வந்து தன்னை ரஹ்மான் ரஹீம் அடையாளப்படுத்திட்டு தான் தன்னை மாலிக் யௌமித்தீன் என்று சொல்றான். அப்ப அல்லாஹ் வந்து நாங்க எங்களோட புள்ளகளுக்கு நாங்க செல்ற நேரமும் சரி, இல்ல மாற்று மத சகோதரர்கள் இப்ப நாங்க இப்படி ஒரு நாட்டுல வாழ்ற நேரம் நோம்பு ஏன் பிடிக்கிறீங்க, ஏன் சாப்பிடாம இருக்கணும்ன்ற கேள்விகள் எல்லாம் அடிக்கடி திரும்ப திரும்ப வந்துட்டே இருக்கும். அப்ப நாங்க அல்லாஹ் தண்டிப்பா, அல்லாஹ் அந்த இந்த மாலிக் யௌமித்தீன்ங்கிறத அடையாளப்படுத்த முந்தி அல்லாவே தன்னை அர் ரஹ்மான் அர் ரஹீம் ரப்பு ஆலமீன் இதெல்லாம் அந்த அழகான இதுகளை வச்சு தன்னை அடையாளப்படுத்திட்டு தான் மாலிக் யௌமித்தீனுக்கு வந்திருக்கிறாங்கிறனால நாமளும் சின்ன பிள்ளைகளுக்கு அதை சொல்ற நேரம் தொலாட்டி அல்லாஹ் தண்டிப்பான் அப்படின்ட்டு போறதுக்கு முந்தி தொலாட்டி அல்லாஹ் என்னென்னலாம் தருவா, அல்ல ரஹ்மானுல்லா ரஹீம்ன்ற அதுகளை முன்னிலைப்படுத்திட்டு அப்புறமா தான் இந்த எச்சரிக்கையும் அந்த புதுசா ஒருத்தருக்கு நாங்க சொல்ற நேரம் செல்லணும். இப்ப நான் முஸ்லிமா இருந்து அதை வாசிக்கிறேன்னா நானும் அல்லாஹ் வந்து இதையே முன்னிலைப்படுத்தாம அந்த தண்டனைகள் அதுகள் எல்லாம் பயம் வந்தாலும் கூட அல்லாஹ் என்ன நேர்வழிப்படுத்துறதுக்கு என்னோட இறக்கத்துக்கு அல்லாஹ் ரஹ்மான் ரஹீம் அவனை அப்படி பார்க்கணுங்கிறதுக்காகத்தான் அல்லாஹ் இவ்வளவு எல்லாம் செல்றான்ங்கிறத மாதிரி நான் எடுத்துக்கணும்னு நான் இதுல வச்சு நான் அதை யோசிச்சேன். மாஷா அல்லா, அல்ஹம்துலில்லாஹ். நம்ம வந்து கேள்வி கேட்கும் போது உங்களுக்கு நினைப்பு இருக்கா ஆண்டி, நம்ம ஏன் வந்து அல்லாஹ் இந்த இடத்துல ஆர்டர் மாத்தி சொல்லல, ஏன் மாலிக்கு முன்னாடி வந்திருக்க கூடாது, ஏன் வந்து இந்த ஆர்டர்ல அல்லாஹ் பேரை சொல்றான் அப்படிங்கும் போது அதுக்கு அழகான விளக்கம் நீங்க சொன்னீங்க. மாஷா அல்லா. அல்லாஹ் வந்து அவருடைய கருணை, அவனுடைய அன்புங்கிறது தான் முதன்மைப்படுத்துறான். தீர்ப்பு நாளுடைய அந்த விஷயங்கள் வந்து அல்லாஹ் ரொம்ப 3வது வசனத்துல தான் சொல்றான். சுப்ஹான் அல்லா. ஆனா இப்படி தண்டனைக்குரிய அந்த விஷயங்கள் இல்லாட்டி நம்ம இஷ்டத்துக்கு நம்ம பாட்டுக்கு வாழ ஆரம்பிச்சிருவோம். சோ அல்லாஹ் நான் வந்து ரொம்ப மென்மையானவன் தான், நான் உங்க மேல அன்பா தான் இருக்கேன், ஆனாலும் உங்களுடைய செயல்களுக்கு ஏத்த மாதிரிதான் உங்களுக்கு கூலி கிடைக்கும் அப்படிங்கிறதையும் அல்லாஹ் நம்மளுக்கு இந்த இடத்துல நினைவுறுத்துறான். இந்த விஷயத்துல இருந்து பார்க்கலாம், தன்னுடைய கருணைய 2 டைம் சொல்லிட்டு அப்புறம் 3வதா தான் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர். அப்ப நம்மளும் நமக்கு கோபம் வந்தா முதல்ல 2 டைம் நம்ம கருணையோட நடந்துக்கணும். 3வதா தான் தண்டனைக்கோ இல்ல கடுமைக்கோ இல்ல ஸ்ட்ராங்கான ஒரு முடிவெடுக்கிறதுக்கோ போகணுங்கிறது நிறைய விஷயங்கள் இதுல இருந்து எடுத்துக்கலாம் இல்லையா? ஒரு மாற்று மதத்தினர் என்னட்ட கேட்டாங்க, உங்களோட அல்லாஹ் கருணையால நிறக்கமுள்ளன்னு சொல்றீங்களே, ஏன் இவ்வளவு தண்டனைகள்லாம் உங்களோட குர்ஆன்ல இருக்குது, இதுகள்ல இருக்குதுன்னு கேட்டாங்க. கருணையாளன் அந்த நேர்வழியில உள்ள ஆட்களுக்கு அல்லாஹு தாலா எங்களோட அல்லாஹு தாலா கருணையாளன். அவனை அன்றி சிலை வணக்கங்கள் அல்லாடைய குர்ஆனை சிந்திக்காம செயல்படுற ஆட்கள், அல்லாஹ் விதித்த கட்டளைகளை செயல்படாத ஆட்களுக்கு தான் அந்த தண்டனைகள். ஆனா அல்லாஹு தாலா வந்து எங்களோட தாயோட பன்மடங்கு இறக்கமுள்ளவன் அப்படின்ட்டு சொல்லியிருக்கேன். சரியா? அது பிறகு அவ குர்ஆனை சிந்திக்கணும் பார்க்கணும்னு மாற்று மதத்தினர் சொன்னாங்க. நீங்க சொல்லுங்க, இங்க வாங்க, எங்களுடைய ரப்பு இருக்கான்ல, அவன் வந்து கருணையும் அவனுடைய கிருபையும் முந்தி இருக்காட்டி ஒண்ணு கூட இந்த பூமியில மிச்சம் இருக்காதுங்கிறான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு தூதர் அனுப்புறான், அந்த கிட்ட அழகான வேதத்தை அனுப்புறான், அவர் வாழ்ந்தும் காட்டுறாரு. அத நீங்க ஏத்துக்கிறதுக்கு சம்டைம் முஸ்லீமா இருக்கிறவங்களுக்குமே கொஞ்சம் டைம் எடுக்குது. 10 வருஷம் எடுக்குது, 20 வருஷம் எடுக்குது, 30 வருஷம் எடுக்குது. ஒரு சிலர் 40ல திருந்துறாங்க, ஒரு சிலர் 50ல திருந்துறாங்க.
அது வரைக்கும் அவகாசத்தை கொடுத்து நம்மள மாதிரி அவசரப்படாம எவ்வளவு பொறுமையா இருக்கான். பொறுமையா இருந்தும் அல்லாஹ் தஆலா ஒரு வசனத்துல சொல்றான், சூரா ஹஸ்ன் தான் நினைக்கிறேன். அதாவது வந்து லா தக்னது மிர் ரஹ்மத்தில்லாஹ், ஓ என்னுடைய யா இபாதி, என்னுடைய அடியார்கள்னு கூப்பிடுறான் அல்லாஹ் தஆலா. யா இபாதி, என்னுடைய அடியார்களே, அதுலயும் பாவம் செய்யக்கூடிய அடியார்களே, என்னுடைய ரஹ்மத்துல நீங்க நம்பிக்கை இழக்காதீங்க, நீங்க வாங்க. அதனாலதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த சூரத்துல் ஃபாத்திஹாவுடைய முதல் வசனமா பிஸ்மியாக்கி 2வது 3வது வசனத்திலே ரஹ்மான் ரஹீம் தான். அவ்வளவு மெர்சி, அவ்வளவு இரக்கம், அவ்வளவு கருணை. நமக்கு என்னத்தை கத்து கொடுக்குறான் பாருங்க, நான் எவ்வளவு இரக்கமா இருக்கிறேன்னு, எவ்வளவு உங்களோட அன்பா இருக்கிறேன்னு சொல்லிட்டு. இவ்வளவு இருந்தும் நீ மறுக்கும் போதும், உலகத்துல நீ மறுத்தே வாழ்ந்து மௌத்தானாலும் சரி, கடைசி வரைக்கும் உனக்கு சாப்பாடு தண்ணிக்கு தட்டுப்பாடு இல்லாம கொடுக்குறேன். மறுமையில தான் இவ்வளவுக்கு பின்னாடியும் நீ அதே நேரத்துல உயிரை விட்டவனுக்கு மட்டும்தான் அந்த தண்டனை. கடைசி நேரத்துல கூட களிமா சொல்லி ஒரு சுஜூது கூட செய்யாம சொர்க்கத்துக்கு போன சஹாபாக்கள் இருக்கிறாங்க. அவருடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இந்த இவரை பாருங்க, ஒரு சுஜூது கூட, ஒரு சஜ்ஜா கூட செய்யல. வந்தாரு, களிமாவை ஏத்துக்கிட்டாரு, நேரம் வாழ வாங்கினாரு, உள்ள போனாரு, வெட்டினாரு, ஷஹீதானார், சொர்க்கத்துக்கு போயிட்டாரு. அவ்வளவு கருணையாளன். அப்போ இதெல்லாம் பின்னாடிதான் மாலிக் யௌமுத்தீன், நான் தீர்ப்பு நாளோடைய அதிபதி, அரசன். அந்த அரசனா இருக்கிற அந்த அரசனுக்கு கீழே ஒரு அடிமைகளா இருக்கக்கூடியவங்க நீங்க எப்படி இருக்கணும்? நம்ம வீட்டு வேலைக்காரன் இதெல்லாம் செய்ய முடியாது அப்படின்னு அவன் சொல்லிட்டு திரும்பிக்கிட்டு போனான்னா நமக்கு எப்படி இருக்கும்? இன்னும் நிறைய விஷயங்களை சொல்லலாம். ஆனா நம்ம நெஞ்ச நிமித்திக்கிட்டு நிக்கிறோமே. எனக்கு வந்து எத்தனை காரணம் சொல்றோம், தொழுகாததுக்கு காரணம் சொல்றோம், ஜகாத்து கொடுக்காததுக்கு காரணம் சொல்றோம், முஸ்லிம்களா இருந்தே. அதெல்லாம மத்தவங்க இல்லையா எவ்வளவு சொல்றோம். ஆனா அல்லாஹ் எல்லாத்துக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மெர்சியா இருக்கானே, பொறுமையா இருக்கானே, சகிப்புத்தன்மையா இருக்கானே. நீ பாவமன்னிப்பு தேடுன்னு சொல்றானே, நீ வந்து பாவமன்னிப்பு தேட மாட்டியான்னு. அப்ப அதுக்கு பின்னாடிதானே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மாலிக் யௌமித்தீன், தீர்ப்பு நாளோட அதிபதியா நான் இருக்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ். அந்த அரசனுக்கு நம்மளை தண்டிக்கிறதுக்கும் கண்டிக்கிறதுக்கும் எல்லா ஆற்றலும் இருக்கு. அப்படிப்பட்ட அந்த இறைவனு எந்த காரியத்தை நமக்கு செய்யக்கூடாதுன்னு சொல்லியிருக்கானோ, இன்ஷா அல்லாஹ் நான் அதுல இருந்து விலகி இருப்பேன். அழகான ஒரு உறுதி. நான் எப்படி என்னுடைய எஜமானுக்கு முன்னாடி அவன் தடுத்த காரியத்தை செய்யறது? ஏமா, நமக்கு யாராச்சும் ஒருத்தவங்க உபகாரமா நடந்துட்டா, இறக்கமா நடந்துட்டா, அவங்க முன்னாடி ஒரு மாதிரி இருக்க நமக்கு வெக்கமா இருக்கும்ல, சங்கடமா இருக்கும்ல. ஐயோ, அவங்க எவ்வளவு நமக்கு உதவி செஞ்சவங்க, அவங்கள்ட்ட போய் எப்படி பேசுறது, எப்படி அவங்கள்ட்ட போய் நம்ம இப்படி நிக்கிறது, எப்படி நம்மளை இப்படி பார்த்தா அவங்க நம்மளை எப்படி நினைப்பாங்க அப்படின்னு நினைக்கிறோம்ல. நமக்கு எவ்வளவுலாம் கொடுத்த அந்த ரப்பு, அவன் நம்மளை பொய் சொல்ற மாதிரி நிலைமையில பார்த்தா சரியா? புறம் பேசுற நிலைமையில நம்மளை பார்க்கலாமா? கோல் சொல்ற நிலைமையில நம்மளை பார்க்கலாமா? நீ எனக்கு 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 நீ இறுக்கி பிடிக்கிற நிலைமையில நம்மளை பார்க்கலாமா? நமக்கு மட்டும் அவன் தாராளமா கொடுக்கணும்னு நம்ம ஆசைப்படுறோம்ல. அப்போ இதுல இருந்தாலும் நான் விலகி இருப்பேன். யாருமே யாருக்குமே உதவாத அந்த நாள்ல அந்த அதிபதியான அல்லாஹ்வுடைய உதவிதான் பெறணும். அப்படிப்பட்ட நாள்ல நான் வாழும் காலத்திலேயே நான் அல்லாஹ்ட்ட துவா செஞ்சுக்கிறேன், அல்லாஹ் நீதான் இப்ப உன்னோட அனுமதி எல்லாம் பேச்சு கூட யாரும் பேச முடியாது. அந்த நாள்ல நீ எனக்கு பாதுகாப்பா எரியாவலாம். நான் முன்னாடியே நான் வந்து அழகான முறையில எனக்கு தேவையான துவாக்களை செஞ்சுக்கிறேன். இப்ப பாருங்க, இந்த ஒரு லைன் நம்மள துவா செய்ய தூண்டுது. நம்மளுக்கு நாம தான் கேட்கணும், யாரும் கேட்க மாட்டாங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், தாயை விட்டு, தகப்பனை விட்டு, பிள்ளையை விட்டு, மாப்பிள்ளையை விட்டு, பிள்ளை எல்லாத்தையும் விட்டு ஓடக்கூடிய அந்த நாளையில ஒருத்தர் யாரு எதையும் கேட்டுருவாங்களோன்னு அந்த நாள் ஒண்ணு வரும். சூரா அபாசா எடுத்து பின்னாடி லாஸ்ட் வேர்ஸ் எடுத்து படிச்சு பாருங்க. ஆனா அதுக்கு முன்னாடி ரப்பு கிட்ட நான் கேட்டா தானே நமக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கொடுப்பாங்க. துஆ கேட்கக்கூடிய ஒரு ஆசைய, ஒரு ஆர்வத்தை தூண்டக்கூடிய ஒரு சிந்தனையா இது இருக்கு. அடுத்து அல்லாஹ் தஆலா சொல்ற, தீர்ப்பு நாள் வர்றதுக்கு முன்னாடியே நான் என்னைய சுய பரிசோதனை செஞ்சுக்கிருவேன், என் காரியங்களை அழகான என்னுடைய செயலை மாத்திக்கிருவேன். அது மட்டும் இல்ல, வணக்கத்தை கூட்டுவேன். உண்மையிலேயே அல்ஹம்துலில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ் அற்புதமான சிந்தனை. அல்ஹம்துலில்லாஹ் இப்படிதான் இப்படி சிந்திச்சிருக்குன்னு இல்ல, இதை விட பெட்டரான சிந்தனை நம்ம எல்லாருக்கும் வரலாம். நம்மளுடைய சிந்தனைகளை கொண்டு வந்து பார்க்கல. இப்ப பாருங்களேன், இதனால நம்ம வந்து நம்ம முடியுமான வரைக்கும் தீமையான காரியில இருந்து நம்ம தவிர்த்துக்கிருவோம் இன்ஷா அல்லாஹ். அது மட்டும் இல்ல, நம்ம துஆவை அதிகப்படுத்துவோம். அதுக்கு முன்னாடி நமக்கு எப்ப மரணம் வருதுன்னு தெரியல, அப்ப அவசரமா நம்ம துஆ செய்வோம், அவசரமா கெட்ட காரியங்களோ தீமையான காரியத்திலிருந்து விலகுவோம். அதுக்கு முன்னாடி என் ரப்பு என்னை இப்படி பார்த்துட்டா
அதுக்கு முன்னாடி நான் இந்த காரியத்துல இருந்தா விலகணும், நான் என்னுடைய இபாதத்தை கூட்டணும், நான் இது வரைக்கும் சுண்ணத்து தொழுகாம இருந்தா இனிமேல் சுண்ணத்து தொழுகணும், நான் இது வரைக்கும் நஃபில்களை அலட்சியப்படுத்தியிருந்தா இனிமேல் நான் அதை செய்யணும், நான் என்னுடைய திக்ர் திலாவத்துகள்ல கொஞ்சம் உட்காராம இருந்தா இனிமேல் நான் அதை கூட்டணும், ஏன்டா அதானே என்னை மறுமையில பாதுகாக்கும், அதானே எனக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படிங்கிற சிந்தனை வரும். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் யா அல்லாஹ், இந்த அழகிய சிந்தனையை செயல்படுத்தக்கூடிய வடிவத்தை நீ கூடு யா அல்லாஹ், எல்லா மக்களுக்கும் கூடு யா அல்லாஹ், உன்னுடைய பொருத்தத்தை கூடு யா அல்லாஹ். இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய கிருபையில ஒரு அழகிய சிந்தனை, ஒரு அழகிய வசனம், நமக்கு அழகிய ஒரு நினைவூட்டல். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கபூல் செய்யணும் யா அல்லாஹ். எங்கள்ட்ட இருந்து இந்த பணியை பொருந்திக்கொள் யா அல்லாஹ். யா அல்லாஹ், ஏதோ ஏட்டுல எழுதுனது மட்டும் இல்லாம யா அல்லாஹ், இது தியரியா மட்டும் இல்லாம யா அல்லாஹ், எங்களுடைய வாழ்க்கையில நாங்கள் செயல்படக்கூடிய நல்ல மனிதர்களாக, உனக்கு பிடித்தமான அடியார்களாக ஒவ்வொருவரையும் நீ ஆக்கி வை யா அல்லாஹ். ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி, சுப்ஹானக்கல்லாஹும்ம வ பிஹம்திக, நஷ்ஹது அன் லா இலாஹ இல்லா அன்த, நஸ்தக்ஃபிருக வ நதூபு இலைக். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன், வஸ்ஸலாமுன் அலல் முர்ஸலீன், வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.